சண்டே மார்னிங் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சிட்டு எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரி ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் ஒர்க் ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து சுத்தமாக விட்டுட்டேன். ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதே இல்லை. ஸோ ரீசெண்டாக வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரஃப்பான மாதிரி இருக்குது, ரொம்ப டேனான மாதிரி இருக்குது. இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோலாஜிக்காவோட எலிமினேட் ப்ளஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதில் வந்து வைல்ட் பெரிஸும் ஆல்ஃபா ஆர்பிட்டினும் இருக்குது. நான் யூஸ்வலாக இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் பார்த்தாலே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பிகாஸ் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் எல்லா அக்வாலாஜிக்கா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறனால நம்மளுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ எனக்கு என்னோட மெயின் கன்சர்ன் என்னென்னா ஆக்னியும் ஃபங்கல் ஆக்னியும் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபங்கல் ஆக்னி எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நான் யூஸ்வலாக கண்டினியூ பண்ணுவேன். ஏதாவது ஃபங்கல் ஆக்னி வந்தால் உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட் ஓகே. அண்ட் மோரோவர் என் ஸ்கின் கொஞ்சம் பரவாயில்ல, இது 1 வீக்காக யூஸ் பண்ணிவிட்டு க்ளோ பாருங்கள். இதுக்கப்புறம் நான் ஏதாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிடுவேன். ரொம்பலாம் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதில்ல, பிகாஸ் இப்போ குக் வேறு பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக குக் பண்ணாலே டேன் ஆயிடுவேன் நான். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அக்வாலாஜிக்காவோட ஒன் ஆஃப் தி சன்ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ ஸ்கின் கேர்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து குக்கிங்க்கு வந்து போகலாம். ஆல்ரெடி வந்து பிரபு மட்டன் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ ஆரியனி தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கிறக்குள்ளே சரி குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது காலையிலேயே. ஸோ ரொம்ப ஷார்ட்கட்டான ஒரு மட்டன் கிரேவி வந்து பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி. நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் மட்டனுங்கிறனால. அதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து 3/4 கிலோனா ஒரு 3 வெங்காயம், 1 கிலோனா 4 வெங்காயம் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா பழுத்த தக்காளியும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளியை வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே போட்டோன்னா நம்ம மட்டன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஸோ நல்லா மூடி வச்சு இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மோஸ்ட்லி ரெடிமேட் வந்து வாங்கிடுவேன். ஸ்வஸ்திக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து வாங்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இவர் வேணுன்ட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நல்ல கிரேவி பண்ணும்போது நான் அது வந்து செப்பரேட்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி பண்ணுவேன். மித்த டைம்லாம் வந்து இந்த ஸ்வஸ்திக் பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறோன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். அப்படியே டபுள் மடங்கு போடணும். கொஞ்சம் தண்ணியும் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து கீழே கரியாது. ஸோ ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ஆயிலெல்லாம் ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து நல்லா பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து மட்டனை வந்து போட்டுக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மட்டன் வந்து சைடில் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கட்டும். எனக்கு வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சா நான் வந்து சரியான டீ அடிக்ட்டு. எனக்கு வந்து தண்ணி குடித்ததுக்கப்புறம் எனக்கு டீ குடிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமாவது டீ குடிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டீ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே வந்து இஞ்சி டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். இஞ்சி டீ குடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சளி பிடிக்காது. ஒரு 1 வீக் வந்து இஞ்சி டீ குடிக்கலைன்னா எல்லாேருக்கும் சளி பிடிச்சிரும். ஸோ நாங்கள் இஞ்சி டீயே தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உடம்புக்கும் வந்து அது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் காஃபி அடிக்டாக இருப்பீங்க. நான் காஃபி வந்து மிடில் ஆஃப் த டே வந்து குடிப்பேன். பட்டு மார்னிங் வந்து எனக்கு அந்த டீ குடித்தா தான் அந்த சுறுசுறுப்பு வந்து வரும்.
நான் வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ஜரிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாட்டு மருத்துவம் கடையிலேருந்து ஒரு மருந்து குடிச்சிட்ருந்தேன். அது வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதுதான் ஆக்சுவலி குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் டீ குடிச்சாகணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆரியாவும் டீ குடிச்சிட்ருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் நாங்கள் டீ வந்து கொடுப்போம். தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தது இருந்தது. இனி ஒரு 2 நாளைக்கு வரும். நாங்கள் அவ்வளோவா வந்து தோசை அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். வீக்லி ஒரு 3 நாள் அப்படி தான் வந்து சாப்பிடுவோம், இட்லி தோசை எல்லாம். ஸோ தோசை மாவு இருந்தது. ஸோ எப்போவுமே வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உப்பு போட்டு வைப்பேன், முன்னாடியே போட மாட்டேன். ஸோ தோசைக்கு மாவு வந்து கலைஞ்சிட்ருக்கேன். மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் திங்கு. இது வந்து ஒரு ஆன்லைனில் நான் வாங்கினது, மேகி பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதோட கோகனட் மில்க் பவுடரு. உங்களால் டைரெக்டாக கோகனட் மில்க் எடுக்க முடியும்னா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் கொஞ்சம் தண்ணி கலந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கோகனட் மில்க் ஆயிரும். பட் இது கலக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இதில் நிறைய வந்து இந்த எண்ணெய் பசை நிறையா இருக்கும். ஸோ கைவிட்டு நான் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு கோகனட் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்து விட்டாச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிரேவி வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து கொஞ்சம் திரிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் அதை சிம்மில் வச்சுட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் தி பாஸ்ட் 5-6 இயர்ஸாக. இந்த கல் வந்து நான் ப்ரெஸ்டீஜில் வந்து வாங்கினது. இது வாங்கி டெஃபினட்டாக ஒரு 9-10 இயர்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கல் சுத்தமாக வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 5-6 இயர்ஸாக வந்து இதில் தோசை சாப்பிட்டக்கப்புறம் வேறு எதுலேயும் தோசை சாப்பிட பிடிக்கிறதில்ல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாச்சு. Like any other kid, Arya also loves coloring, drawing. ஸோ எல்லா கிட்ஸ் மாதிரி அவனும் வந்து ட்ராயிங் வந்து நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ட்ரா பண்ணுவேன். யூஸ்வலாக மதர்ஸ் நல்லா ட்ரா பண்ணால் கிட்ஸும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்யா வந்து இதில் ஸ்லோ ஸ்டார்டர் தான், ரொம்ப சீக்கிரம்லாம் அவன் பண்ணல. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இனியும் வந்து வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம். என்ன தான் பில்டர்ஸ்லாம் பண்ணாலும் சில வேலையெல்லாம் நம்ம தான் பண்ண வேண்டியது வரும். இது ஒன் ஆஃப் த வேலை. என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து வெளியிருந்து பார்த்தா அந்த விண்டோலேருந்து நைட் டைம் எல்லாமே அப்படியே தெரியுது, நாங்கள் நடக்கிறது போகிறதெல்லாம். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து அழகாக ஒரு கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் வாங்கி ஒட்டுனேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டே டைம் விட நைட் டைம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமேசானில் வந்து டிவி டெலிவர் ஆகிடுச்சு. நாங்கள் வியூ பிராண்டு டிவி தான் வாங்கியிருக்கோம். 75 inches QLED டிவி. ஏன் இந்த பிராண்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் லாஸ்ட்டு 7 இயர்ஸாக வந்து வியூ பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் இன்னொரு 55 inches டிவி இருக்குது. ஸோ அது வந்து அப்ஸ்டேர்ஸில் இருக்குது. சரி, கீழே மெயினாக வந்து அதை விட கொஞ்சம் பெரிய டிவி வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த டிவி வந்து வாங்கினோம். ஸோ அன்றைக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபிட் பண்ண வந்துட்டாங்க. QLED டிவி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த டிவி வந்து செட் பண்ணும்போதே ரொம்ப குஷியாயிடுச்சு. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா வந்து இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. டிவி வந்த உடனே வந்து பிரபு வந்து உடனே சாமி பாட்டு போட்டு விட்டுட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, எனக்கும் ரொம்ப நம்பிக்கை. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக போச்சு. ஆர்யா வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவு. எது வந்தாலும் அதில் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சி விளையாடிட்டுருப்பான். ஸோ இது வந்து டிவி வந்த தம்மக்கோல், அதை வச்சுட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். நாங்களும் வந்து அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அப்படியே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரபு வந்து டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து குக்கிங்லேருந்து ரெஸ்ட் கிடச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ டீ நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அவர் போட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஓப்பன் டெரேஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கோம், கொஞ்சம் செக்டு டைல்ஸு. ஸோ அதை வந்து செஸ் போர்டு மாதிரி யூஸ் பண்ணி 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆரியோட ஐடியா தான். இந்த சண்டே நல்லா ரிலாக்ஸிங்காக போச்சு. ஸோ இன்னொரு vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.